சகாயம் தரப்பு வழக்கறிஞர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை பார்ப்போம். 4 வாரம் டைம் தேவை. மதுரையில் வந்து இவருடைய கமிஷனுடைய ஆஃபீஸ் வந்து மற்ற பணிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிகிற வரைக்கும் அங்கே செயல்படுறதுக்கு தேவை. கூடவே அவருக்கு அடுத்து இதே பணியில் இருக்க வேண்டிய கோஆப்ரேஷன் அரசாங்கம் தேவை என்று கூறியிருந்தோம். பொதுமக்களுக்கு வேண்டிய முக்கியமான ஒரு இது என்னன்னா, இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இல்லீகல் கிரானைட் மைனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏராளமான நபர்கள் வந்து தானாகவே முன் வந்து இவருடைய கமிட்டிக்கு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஆட்கள் அனைவரும் இந்திய கான்ஸ்டிடியூஷன் மீதும் ரூல் ஆஃப் லா மீதும் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸில் தான், ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டேஞ்சர் இருந்தும் சட்டத்துக்கு வணங்கி சட்டம் செயல்படணும் என்ற ஒரு உணர்வோடு முன் வந்திருக்காங்க. இதை போன்ற விசில் ப்ளோவர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறக்கூடிய ஆட்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதை தவிர்த்து வந்தவர்களுக்கு முக்கியமான இருக்கக்கூடிய சகாயம் அவர்களுக்கும் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் த்ரெட் பர்செப்ஷன் இருக்குது, பாதுகாப்பு வேண்டும் என்று கூறியிருந்தோம். ஆகையால் இந்த பின்னணியில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஒரு மனு தாக்கல் செய்து இவர்களுக்கு அடுத்த 4 வாரம் நீடிக்க உத்தரவு வேண்டும். அதை தவிர்த்து பாதுகாப்பு வேண்டும். விசில் ப்ளோவர்ஸ் என்று இருக்கக்கூடிய எவர் இருந்தாலும் சட்டத்தில் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக முன் வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதை கொடுக்க வேண்டும், அதை பற்றி அரசாங்கம் கருத வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. முதல்ல நான் சொல்ல வேண்டியது, திரு சகாயத் அவர்களை நீதிமன்றம் தன்னுடைய ஒரு அங்கமாக ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் த கோர்ட் என்ற முறையில் தான் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டு நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தோம். அதை வந்து வெளியில் அந்த ரிப்போர்ட்டை பற்றி வெளிப்படையாக சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ரிப்போர்ட் வந்து கொடுக்க வேண்டியது நீதிமன்றத்திடம் மட்டும்தான். ஹைகோர்ட்டில் இந்த ரிப்போர்ட் அறிக்கை கொடுக்கும்பொழுது, எங்கள் மனு கொடுக்கும்பொழுது அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்து மீது அவருடைய எண்ணத்தை தெளிவாக கூறினார்கள். அதில் நாங்கள் சொல்லியிருந்தோம், நிறைய அதிகாரிகள் வந்து முன் வந்து இதுக்கு இந்த கமிட்டிக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இல்லீகல் கிரானைட் கமிட்டியுடைய இல்லீகல் கிரானைட் மைனிங் என்கொயரி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று கொடுத்திருந்தோம். அவர்கள் கூறினார்கள், அது எப்படி நாங்கள் கொடுக்குவது, பிளாங்கெட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் பிளாங்கெட் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறவில்லை. இந்த கடந்த 20 ஆண்டு காலமாக இல்லீகல் கிரானைட் மைனிங் நடந்து கொண்டிருக்கின்றது. இதே நீதிமன்றம் இந்த விசாரணை அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது கூறியிருக்கிறார்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கக்கூடிய நபர்கள் 20 ஆண்டு காலமாக தங்களுக்கு தெரிந்தும் இப்படி இருக்கிறது என்றால் அனைவருடைய கூட்டு இல்லாமல் செய்ய முடியாது என்று கூறினார்கள். அதுக்காக நாங்கள் அதை காண்பித்து நாங்கள் எங்களுடைய கவலையை, மக்களுடைய சாதாரண மக்கள் முன் வந்து இருக்கக்கூடிய கவலையை நாங்கள் தெரிவித்தோம். நாங்கள் என்ன அப்பொழுதுதான் நீதிமன்றத்தில் வாதாடும் பொழுது ஒரு இஷ்யூ வந்துச்சு. நாங்கள் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா, கடந்த 20 ஆண்டு காலமாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகளும் சரி, வெவ்வேறு தருணத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளும் சரி, மற்ற பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் என்று கூறக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் தான் நாங்கள் கேட்டோம். நாங்கள் ஒரு இது முன் வச்சுருக்கோம். ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தேவை. இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சிபிஐக்கு அடியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததை வந்து நாங்கள் படித்து காமிச்சோம் கோர்ட்டில். தனியாக நீதிமன்றங்கள், தனியாக ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார் மைனிங் கேசஸ்னு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது காண்பித்தோம். அதை பற்றி நீதிமன்றம் எந்த வகையான கருத்தும் தெரிவிக்கவில்லை.
அதை பற்றி பின்னாடி தான் நாம் கருத முடியும் என்று கூறினார்கள். நாங்கள் நிர்ணயம் எடுப்பதற்காக கூறவில்லை, ஏன் பாதுகாப்பு தேவை என்ற ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்காக நாங்கள் கூறியதை நாங்கள் படித்து காமிச்சோம். அறிக்கை இல்லை, கோர்ட்டுடைய ஆர்டர் என்னன்னா, அறிக்கையை வெவ்வேறு அரசாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த வழக்கில் இருக்காங்க. அரசாங்க டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் காப்பியை கொடுங்க, பிரைவேட் நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம், இதை பற்றி அரசியல் செய்ய வேண்டாம் என்று செய்யக்கூடாது என்ற வகையில் தான் கூறினார்கள். அது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் தான் நாங்கள் கருதுகின்றோம். கூடவே இந்த டாக்குமெண்ட்ஸை, ஏன்னா 7,000 டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்துச்சு. கடைசியில் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, டாக்குமெண்ட்ஸை பிரிச்சுட்டு சாதாரணமான டாக்குமெண்ட்ஸு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கொடுத்துருங்க, மற்ற டாக்குமெண்ட்ஸை ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரியில் தாக்கல் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் 8 வாரத்துக்குள்ளே அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறமா நீதிமன்றம் நிர்ணயப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்ட போடணுன்றது தீர்மானம் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறார். ஜனவரி 4, 4 ஜனவரி 2016 ஆண்டுக்கு அடுத்த தேதியாக இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. ரெவன்யூ லாஸ் பற்றி நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் அது என்ன ஃபிகர் பற்றி சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. தவறும் சரி.